ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்த மாதிரியே நாளைக்கான எபிசோட்டும் ரொம்பவுமே சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் ஏற்கனவே வந்த 2 ப்ரொமோவில் இருக்க ஒரு ப்ரொமோவோட கதையை சூப்பராக காட்டிட்டாங்க. அதில் சிவா வந்து சிந்துவோட காலில் கொலுசெல்லாம் மாட்டி விட்டுக்கிட்டு இருக்காரு. அவங்களுக்குள்ளார குட்டியாக சூப்பராக ஒரு ரொமான்ஸும் நடக்குது. அடுத்து இருக்க ப்ரொமோ பார்த்தோன்னா ஹாஸ்பிட்டலில் சிவாவை பார்க்கறதுக்கு சிந்து போகிறாங்க. அங்கே பார்த்தா கையில் அடிபட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி கட்டெல்லாம் போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட முடியலன்னு சொன்னதுமே சிவா தான் வந்து சிந்துக்கு சாப்பாடுலாம் ஊட்டி விடுறாரு. அந்த நேரத்தில் தான் பார்த்தா ஸ்னேகா பார்த்து ரொம்பவுமே பொறாமப்பட்டு கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இன்னொரு ப்ரொமோ காட்டினாங்க. அந்த ப்ரொமோட மூமெண்ட்டு நாளைக்கே கொண்டு வந்துருவாங்களா, இல்லை அது வந்து அடுத்து ஒரு நாள் கழித்து அதுக்கப்புறம் ஸ்டோரியை கொண்டு வருவாங்களா அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக தான் இருக்குது. எது எப்படி பார்த்தாலும் இன்றைக்கான எபிசோடில் ஸ்டோரியை ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் கொண்டு வந்தாங்க. நம்ம சூப்பராக நம்ம சிவா வந்து ஆறுமுகத்தை நல்லபடியாக விடுதலை பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டார். அதனால் பார்த்தா மகாவுக்கும் யசகிக்கும் பெரிய அவமானமாகவும் வைத்தறிச்சலாகவும் போயிடுச்சு. என்னடா நம்ம என்னென்னமோலாம் திட்டம் போடுறோம், இவங்களாம் அசால்ட்டாக அதை உடச்சிட்டு வராங்களே அப்படின்னு. ஆனால் பைரவி வந்து இன்றைக்கி ஆறுமுகத்திட்ட பேசும்போது நான் உன்னை பற்றி ஒரு மாதிரி தப்பாக நினச்சிருந்தேன், ஆனால் உன் மேலே எனக்கு இருந்த அந்த தப்பான எண்ணெல்லாம் போயிடுச்சுன்னு சொன்னது ரொம்பவுமே ஸ்டோரியில் ஒரு சுவாரஸ்யத்தை அதிகப்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி சிடுமூஞ்சி மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு கதையை கொண்டு போகாமல் ரொம்ப அழகாக பைரவியோட கேரக்டர் கொண்டு போயிட்டுருக்காங்க. நம்ம பப்ளி பாய் ஆறுமுகத்தை பற்றி சொல்லவே தேவையில்லை. அவர் எப்போயுமே யதார்த்தமான ஆள் தான். ஆனால் மனசுக்குள்ளார வந்து அப்படியே சும்மா பயங்கரமான ஒரு கோவத்தை வச்சிருக்கிறாரு. என்னெல்லாம் பண்ணியோ அதுக்கெல்லாம் டபுளாக உனக்கு நான் திருப்பி கொடுப்பேன், அதுக்குண்டான சந்தர்ப்பத்தை எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சஞ்சய்க்கு வந்து செம்மையாக அந்த சம்பவம் உண்டு அப்படிங்கிறது புரிஞ்சிக்க முடியுது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா அடுத்து கதையில் முக்கியமான ஸ்டோரி அப்படின்னா ஏற்கனவே நம்ம பேசின மாதிரி தான். அதாவது வந்து காயத்ரிக்கு அடுத்து கல்யாண விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது. ஏன்னா பைரவி அதுதானே சொல்லியிருந்தாங்க, நான் வந்து உன்னோட கல்யாணத்தை நல்லபடியாக எந்த மாப்பிள்ளையை பார்த்தோமோ அவங்க கூடயே வந்து நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சம்பத் மாறன் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணால், அதை மிலிட்ரி அந்த கை இல்லாதவங்களும் ஏதாவது பிரச்சனை பண்ணால் அவங்கள நான் வேறு மாதிரி டீல் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பைரவி சொல்லியிருந்தாங்க. பைரவியும் சும்மா சொல்லக்கூடாது, ஆறுமுகத்தோட ஒய்ஃப் எப்படி இருப்பாங்கன்னு நமக்கு தெரிஞ்சது தான். அதனால் கண்டிப்பாக அவங்க சம்மந்தமாக ஏதாவது ஒரு முக்கியமான ஸ்டோரியை கொண்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. நான் காலையில் சொன்ன மாதிரி சிந்து பைரவி கதையை பொறுத்த வரைக்கும் ஏதோ 2 பேசி விட்டு அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு போகக்கூடாது, நம்மளும் ஒரு ப்ரொமோ போட்டோம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறதுனால தான் நமக்கு ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் இருந்தும் எந்த தகவலும் ஹிண்ட்டும் கிடைக்கல. அதே நேரத்தில் நம்ம கெஸ் பண்ணுற மாதிரியும் இந்த ஸ்டோரியை கொண்டு போக மாட்டேங்கிறாங்க. ரொம்பவுமே ஃபாஸ்ட்டாக கொண்டு போகிறதுனால இப்படியெல்லாம் நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் யோசிக்க தோணுது. அதனால் நாளைக்கான எபிசோட் ரொம்பவுமே சுவாரஸ்யமாக இருக்கும். ஆனால் வந்து கண்டிப்பாக சிவாவை மறுபடியும் சும்மா விடாமல் சீண்டுவாங்க. தேவராஜனாக இருக்கட்டும், ஸ்னேகாவாக இருக்கட்டும், ஏதாவது சீண்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இப்போ சிந்துக்கு சாப்பாடு ஊட்டிறதெல்லாம் பார்த்தாங்கன்னா ஸ்னேகா சும்மா இருப்பாங்களா? அதனால் பார்க்கலாம் நாளைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்காக எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னு. ஆறுமுகத்துக்கு அந்த காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டால் நல்லா இருந்திருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.